கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகிமையான நாமங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 25வது நாமமாக விடிவெள்ளி நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார் என்கிற நாமத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நல்ல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நாமத்தின் மூலமாக மற்றும் நாங்கள் தியானிக்க போகிற மற்ற நாமங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி அடியானை மறைத்து, தகப்பனே நீர் பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிங்கப்பா, நீங்கள் பேசுகிறதே நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அத்தியாயம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருந்து அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த வெளிச்சம் சந்திரனை போன்ற ஒரு வெளிச்சம் அல்ல. சந்திரன் சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று அதை பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிப்பதன் மூலமாக சந்திரன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனால் இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம், அவர் நமக்காக எரிந்து பிரகாசிக்கிறார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று சொன்னது போல இங்கேயும் அவர் நமக்காக எரிந்து பிரகாசிக்கிறார். எண்ணாகமம் 24ஆம் அத்தியாயம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது இது தீர்க்க தரிசனமாக அந்த நாட்களிலே சொல்லப்பட்டது. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று அன்றைக்கு பீலேயாம் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தாவீதின் சன்னதியிலே இருந்து அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் யாக்கோபின் சந்ததியிலிருந்து உதிக்கும் என்று அன்றைக்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை தான் நாம் இப்பொழுது முதலாவது வாசித்த அந்த வெளிப்படுத்தின விசேஷ வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்லும்போது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதோடு கூட அவர் நின்று விடவில்லை. அதே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். நாம் உலகத்திற்கு வெளிச்சம் தர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சம் தந்தது போல இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி நமக்கு அவர் வெளிச்சம் தந்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அவர் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்றார். இயேசு நமக்கு ஒளி தருவதற்காக அவர் எரிந்து பிரகாசிக்கிறார். ஒரு மெழுகுவர்த்தி அது எரிந்து தன்னைத்தானே அது மாய்த்து அது வெளிச்சத்தை கொடுப்பது போல அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்து இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். ஆனால் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சம் நம்மிலிருந்து பிரதிபலிக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற நாமத்திலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி இதுதான். அந்த வெளிச்சம் நம்மிலிருந்து பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ரிஃப்ளெக்டர், அதாவது வெளிச்சத்தை பெற்று இன்னொரு இடத்துல அந்த வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அந்த இடையிலே வரக்கூடிய அந்த பொருள் தான் ரிஃப்ளெக்டர் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ரிஃப்ளெக்டர் சுத்தமாக இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அல்லது கொடுக்க முடியும். இந்த சுத்தமான ரிஃப்ளெக்டர் எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து காட்டுகிற ஒரு பரிசுத்த ஜீவியம். அந்த பரிசுத்த ஜீவியம் நம்மில் காணப்படுமேயானால் இயேசுவிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை, அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க முடியும்.
இயேசு அந்த கிருபையை அவர் நமக்கு தருகிறார். நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அத்தியாயம் 24 29 தேத்தீரா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, குறிப்பாக 28வது வசனத்தில் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தின் மூலமாக நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால், அல்லது இருளில் இருந்து நாம் வெளியே வந்தது உண்மையானால், மற்றவர்களுக்கும் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே நம்முடைய ஜீவியத்தை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த தேத்தீரா சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், அவனுக்கு நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் கொடுப்பேன். அந்த 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை நான் சுமத்த மாட்டேன், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்திலே நாம் காணப்பட வேண்டும், பற்றி கொண்டிருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது வாழ்கிற ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்க வேண்டும். 26வது வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ. கிரியைகளை கை கொள்கிறவன், போதிக்கிறவன் அல்ல, அல்லது கிரியைகளை வாசித்து மனப்பாடம் பண்ணினவன் அல்ல. அவன் கை கொள்கிறவன் எவனோ, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை ரட்சிப்பிற்குள்ளாக நடத்துகிற கிருபையை அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக 28வது வசனத்தில் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே விடிவெள்ளி நட்சத்திரத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்ற நாம் விடிவெள்ளி நட்சத்திரமாக நாம் செயல்படுகிறோமா என்று நாம் ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த தேத்தீரா சபையில் அவருடைய கிரியைகளை கை கொள்கிறவன், முடிவு பரியந்தம் அவர் நமக்கு தந்த ரட்சிப்பை, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஜீவியத்தை பற்றி கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடிவெள்ளி நட்சத்திரத்தை தருகிறார். மற்றவர்களை திரளான ஜாதிகள் மேலே அரசாளுகிற ஒரு கிருபையை தருகிறார். அது 1000 வருட அரசாட்சியையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் உலகத்தில் ஜீவிக்கும் போது கர்த்தருக்காக நீங்களும் நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த மேலான ஸ்லாக்கியத்தையும் குறிக்கிறது. எனவே நாம் விடிவெள்ளி நட்சத்திரமாக மாற வேண்டும். அவரிடத்திலிருந்து விடிவெள்ளி நட்சத்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஏற்கனவே அந்த வெளிச்சத்திலிருந்து வெளிச்சம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த வெளிச்சம் நம்மிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அநேகரை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு கிருபை நம்மிடத்தில் இருக்குமேயானால் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். அடுத்த நாமத்தை நாம் தியானிப்போம். ஜீவ தண்ணீர் அல்லது லிவிங் வாட்டர் அல்லது ஜீவ தண்ணீர். சமாரியா ஸ்திரீயினிடத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவனுக்கு மற்றபடியான அந்த ஒரு தாகம் உண்டாகாது, மற்ற காரியங்களின் மேலே ஒரு நாட்டம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய், அது அப்பொழுது தோன்றி அவ்வப்போது தோன்றி மறைகிற அனுபவம் அல்ல. அந்த ஜீவ தண்ணீர் நாம் பெற்றுக்கொண்டது உண்மையானால் அது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று
அன்றைக்கு அந்த சமாரியா ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்களிடத்தில் சொல்லும்போது யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற அவரிடத்தில் வந்த மீட்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு வேறு தாகம் இருக்காது. அவன் ஒரு காலும் தாகமடையான். ஏனென்றால் அவருடைய இருதயத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த நீரூற்று அது பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்தும தாகம் இருக்குமே தவிர மற்ற தாகம் இருக்காது. உலக பிரகாரமான தாகம் அங்கே மறைந்து போகும். இதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக 55ஆம் அத்தியாயத்தில் நீங்கள் முதல் சில வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால் இப்படி ஆரம்பிக்கும். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கும் ஒரு வேளை பலவிதமான தேவைகளோடு பிரச்சனைகளோடு பலவிதமான தாகத்தோடு இருப்பீர்களேயானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தருகிற அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு அழைக்கிறார். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது கரளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது இந்த ஜீவ தண்ணீர், இந்த லிவிங் வாட்டர் நம்முடைய வாழ்க்கையிலே அது பொங்கி பிரவாகித்து கொண்டு வரும். மற்றும் அநேகருடைய தாகத்தை அது தீர்க்கும். இதற்கு வேறு எந்த பிரயாசமும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை, அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டியதில்லை, பல விதத்தில் நம்முடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, விலையும் இல்லை கிரையமும் இல்லை, இலவசமாய் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான உடன்படிக்கைகளை உங்களுக்கும் நான் ஏற்படுத்துவேன் என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இதுவரைக்கும் அந்த ஜீவ தண்ணீரை நீ பெற்றுக்கொள்ளாத அனுபவத்திலே நீ கிறிஸ்தவனாகவோ அல்லது புற மதத்தினனாகவோ வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வந்து அந்த ஜீவ தண்ணீரை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 12ஆம் அத்தியாயம் 2வது வசனம் 3வது வசனம், இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகி யெகோவா என் பலமும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். இதுதான் அந்த ஜீவ தண்ணீருடைய அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து அந்த ஜீவ தண்ணீரை மகிழ்ச்சியோடு அவன் மொண்டு கொள்ளுகிறான். அவனுக்கு தேவையான அளவுக்கு எப்பொழுதெல்லாம் தேவையோ அதை மொண்டு கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஆரம்ப அனுபவம், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஊறுகிற அனுபவம், அடுத்த அனுபவம். அவங்களுடைய வாழ்க்கையில் பயம் இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தராகிய யெகோவா அவர்களுக்கு பலமாயிருப்பார், அவர் கீதமுமாயிருப்பார். அவர்கள் ஆண்டவரை துதித்து அவர்கள் பாடுவார்கள். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். ஒரு மனிதனை பாவத்திலிருந்து இரட்சிக்க முடியும் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். பாவமே அறியாத அந்த பரிசுத்தர் நமக்காக இரத்தம் சிந்தினபடியினாலே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எல்லா மதத்திலும் சொல்லப்பட்ட பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினபடியினாலே, அவரை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவர் பலமாயிருப்பார்,
நம்பிக்கையாயிருப்பார். அவர்கள் வாயிலிருந்து அவரை போற்றி துதிக்கும் அந்த கீதம் இருக்கும். அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். இந்த ஜீவ தண்ணீரை குறித்து நான் கொஞ்சம் உங்களிடத்தில் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இது தாகம் தீர்க்கும். நான் முதல்ல சொன்னேன், எந்த தாகத்தை தீர்க்கும்? ஆத்தும தாகம். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த தாகத்தை இந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய உள்ளத்திலிருந்து பிரவாகித்து வருமேயானால் நிச்சயமாக நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் பண்ணி அந்த தாகத்தை அது தீர்க்கும். அடுத்ததாக அதனுடைய குணாதிசயம் என்னவென்றால், அது சுத்திகரிக்கும். எந்த ஒரு பொருளை நாம் சுத்தம் செய்வதற்கும் சோப்பு போடுவதற்கு அல்லது சோப்பு பவுடர் போடுவதற்கு நமக்கு தேவை தண்ணீர். அது சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளது. எதை சுத்திகரிக்கிறது? நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, பிழைகளை, குற்றங்களை, தவறுகளை சுத்திகரிக்கிறது. உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருப்பது போல இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அடுத்ததாக இந்த தண்ணீருடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஒரு இடத்திலிருந்து அந்த தண்ணீர் இன்னொரு இடத்திற்கு அது ஓடுகிறது. ஓடும்போது அந்த நிலப்பரப்பையே அது மாற்றி அமைத்து விடுகிறது. அந்த நிலத்தின் அமைப்பையே அது தண்ணீர் மாற்றி விடுகிறது. சமீபத்தில் அந்த வயநாடில் ஏற்பட்ட அந்த பெரும் மழையினால் ஏற்பட்ட அந்த பூமி அதிர்ச்சியோடு கூட ஏற்பட்ட அந்த பெரு வெள்ளத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஏரியா அது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அந்த முழு தோற்றமே மாறிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல நம்முடைய ஜீவியத்தை இந்த ஜீவ தண்ணீர் அது மாற்றுகிற ஒரு வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த தண்ணீரை இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து மின்சாரம் எடுக்கிறார்கள். தண்ணீர் பிரவாகித்து ஓடி வரும்போது நீர்வீழ்ச்சியிலிருந்து மின்சாரம், ஒரு சக்தி உண்டாவது போல அல்லது ஒரு பலம் உண்டாவது போல இந்த ஜீவ தண்ணீரை பருகி கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் தெய்வீக பலம் காணப்படும் அல்லது தெய்வீக சக்தி காணப்படும். அடுத்ததாக இந்த தண்ணீர் மிதவை தன்மை உடையது, அதாவது பயோஎன்சி என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதனால தான் நம்மால் அந்த தண்ணீருக்கு மேலே தண்ணீரில் நீந்த முடிகிறது. காரணம், அது மிதவை தன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. அதுபோல் இது எதை காட்டுகிறது என்றால், பாவம் நிறைந்த உலகத்தில் பாவத்தில் நாம் மூழ்கி விடாதபடி அந்த பாவத்தை விட்டு விலகி மிதக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. பாவம் நிறைந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் ஜீவிக்கிறது. எனவே தான் நீச்சல் பயிற்சியாளர்கள் சொல்லுவாங்க, ஸ்விம் த்ரூ த வாட்டர் என்று சொல்லுவாங்க. டோன்ட் ஸ்ட்ரகிள் ஸோ ஹார்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட் என்று சொல்லுவாங்க, அல்லது கெட் எபோவ் இட் என்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, நீங்கள் நீந்தும் போது தண்ணீருக்குள்ளே நீந்த வேண்டும். தண்ணீருக்கு மேலே வருவதற்கு நீங்கள் முயற்சியாதீர்கள். தண்ணீருக்குள்ளே நீந்தும் போது அந்த தண்ணீரே உங்களை அங்கே ஏந்தி பிடிக்கிறது என்று நீச்சல் பயிற்சியாளர்கள் சொல்லிக் கொடுப்பார்களாம். ஏனென்றால் அதற்கு அந்த மிதவை தன்மை இருக்கிறது போல. அதுபோல தான் நாமும் அந்த தண்ணீருக்குள்ளே நாம் இந்த உலகமாகி இந்த தண்ணீருக்குள்ளே நாம் நீந்த வேண்டும். அந்த நீந்தும் போது அந்த பாவத்தில் நம்ம விழுந்து விடாதபடி, நாம் வெளியிலே வராதபடி, அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீரை விட்டு வெளியே வராதபடி அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளே இருப்போமேயானால் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக நம்மால் வாழ முடியும். அடுத்ததாக நீங்கள் இந்த தண்ணீருடைய குணாதிசயத்தை பார்ப்பீர்களேயானால், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அல்லது இடப்பெயர்ச்சி. தண்ணீர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஓடி செல்லும் போது அது இடப்பெயர்ச்சி செய்கிறது. நிறைய பொருட்கள் அது தள்ளி கொண்டே போகிறது. பெரு வெள்ளம் வரும்போது நீங்கள் பார்ப்பீர்கள், பீரோவெல்லாம் அடித்து கொண்டு வரும், கட்டிலெல்லாம் அடித்து கொண்டு வரும். சில நேரம் வீடுகளே கீழே விழுந்து அந்த வீட்டினுடைய பகுதிகள் அடித்து கொண்டு வருவது போல இந்த ஜீவ தண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவாகித்து ஓடுமையானால் எப்படி ஆகிலும் தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற தாகம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் என்று சொன்னது போல அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். நாம் சில வேளைகளிலே
தவறும் போது அல்லது நம்முடைய கால் சறுக்கும் போது நாம் அந்த தண்ணீருக்குள்ளே நீந்துகிறவர்களாய், அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளே நீந்துகிறவர்களாய் இருக்கிற அனுபவமாக இருப்போமே. ஆனால் அந்த ஜீவ தண்ணீர் அதனுடைய மிதவை தன்மையின் மூலமாக அது நம்மளை மூழ்க விடாமல், அது அந்த பாவத்தில் சென்று நாம் அமிழ்ந்து விடாமல் நம்மை அது மிதக்க செய்கிறதாய் காணப்படுகிறது. இத்தனை குணாதிசயங்கள் அந்த தண்ணீரிலே காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே அங்கலாய்க்கிறார். அநேகர் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ தண்ணீரை பெற்று கொண்டவர்கள், ஜீவ தண்ணீரை பருகினவர்கள், ஜீவ தண்ணீர் மூலமாக நான் மேலே சொன்ன எல்லா குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தினவர்கள் சில நேரங்களிலே அந்த ஜீவ தண்ணீரை விட்டு விலகி போகிறார்கள். எரேமியா 2:13 வாசிக்கும்போது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எனவே இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்ப்போம். இந்த அனுபவம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் மீண்டும் ஜீவ தண்ணீருக்கு நேராய் திரும்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தில் வரும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் என்றால், நீங்களும் நானும் அந்த ஜீவ தண்ணீருக்குள்ளாக நீந்துகிறவர்களாய் காணப்படும். அது ஜீவ தண்ணீரை விட்டு வெளியே வந்து விட்டால் இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்காது. எனவே ஆறுகள் நம்மேல் புரளாமல் இருக்க, அந்த ஆறுகளை கடக்கும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க, இந்த ஆறுகள் எதை குறிக்கிறது என்றால் உலக சம்பந்தமான ஆறுகளை குறிக்கிறது. ஜீவ தண்ணீருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் பாதுகாக்கப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். 51ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் தாவீது ராஜா அவர் பாவம் செய்து அந்த பாவ மன்னிப்பு கேட்கும்போது சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஒருவேளை இந்த ஜீவ தண்ணீரை விட்டு தூரமாய் விலகி போயிருப்போமே ஆனால், வெடிப்புள்ள தொட்டிகளை நமக்கு வெட்டி கொண்டு அது போதுமென்று வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஈசோப்பினால் அவர் சுத்திகரிப்பார். அந்த உறைந்த பனியை காட்டிலும் வெண்மையான ஒரு அனுபவத்திற்குள்ள அவர் நடத்தி செல்வார். அடுத்ததாக 3வதாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற நாமம் தேவ ஆட்டுக்குட்டி, லேம்ப் ஆஃப் காட் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 29-30 வரை வாசிக்கும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடனே அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி ஒருவருடைய இரத்தம் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்க முடியும் என்றால், இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாரெல்லாம் அவரை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, தான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 1 யோவான் 1:7 வாசிப்பது போல சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. யோவான் 1ஆம் அத்தியாயம் 36வது வசனத்தில் திரும்பவும் சொல்லுவார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பெயர் தேவ ஆட்டுக்குட்டி. ஆடு ஏன் அவர் ஆடு என்று சொல்கிறார்? பொதுவாக ஆடு அது கபடம் இல்லாத ஒரு மிருகம். அந்த ஆடை பலியிட செல்லும்போது முதல் பிறந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆடை அவர்கள் பலிக்கு தெரிந்தெடுப்பார்கள். முதலிலே பிறந்த அந்த தலைப்பிள்ளை போல. ஏனென்றால் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வருவதற்கு அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த நிலைக்கால்களின் சட்டங்களிலே பூசப்படாத இடங்களிலே அங்கு தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தது. எனவேதான் அந்த முதலில் பிறந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலிக்காக எடுக்கிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டி ஃபர்ஸ்ட் பார்ன், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அடுத்ததாக அவன் பொதுவாக பலிக்காக தெரிந்தெடுக்கிற ஆடுகள் வெண்மையான நிறம் உள்ளது, கோடு இல்லாத, புள்ளி இல்லாத, மற்ற நிறமில்லாத சுத்தமான வெள்ளை கலர், அந்த வெள்ளை நிறமான ஆடுகளை தெரிந்தெடுப்பது வழக்கம். இது எதை காட்டுகிறது?
அந்த தேவ ஆட்டுக்குட்டியை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் போதாது, அவரை போல பரிசுத்தமான ஒரு ஜீவியத்திற்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டும். அந்த ஆடு தன்னை பலியிட ஒப்பு கொடுக்கிறது. ஆடு மறக்கிறது இல்லை. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் என்றும் அவரை குறித்து வாசிக்கிறோம். இந்த அனுபவம் எதை காட்டுகிறது? இது கீழ்ப்படிதலுடைய உச்சக்கட்டத்தை காட்டுகிறது. ஆண்டவர் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் அவர் தேவ சத்தம் என்று நாம் உறுதி செய்வோமேயானால், அது தேவனிடத்திலிருந்து வந்ததென்று நாம் அறிவோமேயானால், நாம் கீழ்ப்படுகிற அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டும். அதை ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். உன் ஏகசுதனும் உன்னுடைய குமாரனுமாயிருக்கிற ஈசாக்கை நீ மோரியா மலையிலே கொண்டு போய் எனக்கு பலியிட வேண்டும் என்று சொன்னபோது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஏன் என்று கேட்கவில்லை. அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். இந்த வேதாகமத்தில் முதல் பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது போல முதலாக ஒரு மனிதன் பலியாகிறான். அதுதான் ஆபேல். ஆபேல் கர்த்தருக்கு தன்னுடைய மந்தையிலிருந்து நலமானதை பலியிடுகிறார். பொறாமையினால காயின் அங்கே ஆபேலை கொண்டு விடுகிறான் என்று பார்க்கிறோம். சவுலுடைய பலியை ஆண்டவர் நிராகரித்தார். முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் அவன் அமலேக்கியரிடத்திலிருந்து தனக்கென்று எடுத்து வைத்திருந்தான். சாமுவேல் வந்து சொன்னபோது, அமலேக்கியரை நீ வானத்திற்கு கீழே சங்காரம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரே, ஒன்றையும் நீ விட்டு வைக்கக்கூடாது என்று சொன்னாரே, நீ ஏன் இவைகளை வைத்திருக்கிறாய் என்று சொன்னபோது, உம்முடைய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக நான் இவைகளை வைத்திருந்தேன் என்று அங்கே சவுல் சாமுவேலிடத்திலே சொல்வதை நாம் வேதத்திலே 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயம் 22வது வசனத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவர் பலியை காட்டிலும் அவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம கீழ்ப்படிந்த பலியிடுகிற அனுபவமே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் தான். கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு பலியிடுகிறது அது ரெண்டகம் செய்வதற்கும் அது பில்லி சூனியத்திற்கும் அது சமமானதென்று அன்றைக்கு சாமுவேல் சொன்னார். அதே போல கர்த்தருக்கு தான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகங்களை கொடுக்கிறேன் சொல்லிக்கொண்டு நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்குமேயானால் அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை விட்டு நாம் விலகி போய் கொண்டிருக்க வேண்டும். அந்த பழுதற்ற ஆடு அது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷன் அல்லது பரிசுத்தமான ஒரு கண்டிஷன் அல்லது ஒரு ஹோலினஸ் இருப்பதை நாம் சுட்டி காட்டுகிறது. அது வெண்மையானது, கோடு இல்லாதது, புள்ளி இல்லாதது, மற்ற நிறம் இல்லாமல் இருக்கிறது. பியூர் லைஃப் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் ஒன்றாக இருக்க வேண்டிய அனுபவம். அது முதல் பேரானது எதை காட்டுகிறது என்றால், இட் இஸ் ஒர்த்தி, விலையேற பெற்றதை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டிகர். அவர் நமக்காக மனிதனாக பிறந்து தேவ ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அதைத்தான் யாத்திராகமம் 12ஆம் அத்தியாயத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு முன்னறிவித்தார். எபிரேயர் 5ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்கிற அந்த நாமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். அதற்கு பிறகு பரிசுத்தம், ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் எல்லாம் இருந்தாலும் முக்கியமான பாடம் கர்த்தருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். 9ஆம் அத்தியாயம், அதே எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அத்தியாயம் 22வது வசனத்தின்படி பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மேன்மையை இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்கிற நாமம் அது பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது, மீட்கக்கூடியது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 53ஆம் அத்தியாயம் 7-8 வசனங்களை வாசிக்கும்போது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவர் நின்றார். பிலாத்தின் முன்னே அவர் நின்றார். குற்றமற்ற கிறிஸ்து குற்றவாளியாக நமக்கு நின்றார். இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அத்தியாயத்தில் 22-23 வசனங்களில் பின்னாலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தில் பேதுரு சொல்லுவார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் பாருங்க, ஒரு ஃபிஷர்மேன் அவருக்கு பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு வஸ்திரமில்லாமல் மீன் பிடித்த ஒரு நாகரிகமற்ற ஒரு மனிதன் அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, குற்றமில்லாத மாசட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? இதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அத்தியாயம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர் சிங்காசனத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு வெற்றி சிறந்தவராய் பிதாவின் வலது பாரிசத்திலே அதே ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதால் மாத்திரம் போதாது, அவரை போல வாழ்ந்து காட்ட வேண்டும். 6ஆம் அத்தியாயம், வெளிப்படுத்தின 6ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக மாறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அத்தியாயம் 13-14 வாசிக்கும்போது, வெள்ளை அங்கிகளை தரித்து அங்கே நிற்கிறவர்கள் யார் என்று கேட்கும்போது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நீங்களும் நானும் அந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவர்களாய் அந்த பங்கை அடையும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அத்தியாயம் 2-3 வசனங்களை வாசிக்கும்போது, ஜெயங்கொண்டவர்கள் கண்ணாடி கடலருகே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மோசையுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்றால் அந்த தேவ ஆட்டுக்குட்டியை போல நம்முடைய ஜீவியம் கீழ்ப்படிதல் உள்ள, பரிசுத்தம் உள்ள, பிழையற்ற, மாசற்ற, பேதுரு எவ்வளவு அருமையாக சொன்னார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அத்தியாயம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கேயும் இதே கருத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஆட்டுக்குட்டியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் அத்தியாயம் வெளிப்படுத்தின விசேஷம் 12-11 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த அவருடைய பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், சத்துருவை ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் அவர் நம்முடைய சாட்சியின் மூலமாக அவருடைய வசனத்தின் மூலமாகவும் நாம் ஜெயிக்க வேண்டும். 7-10 அதே இதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் இந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் மகா சத்தமிட்டு 7-10 ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அப்படி ஆர்ப்பரிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் ஒரு நாளிலே நமக்கு தர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 வாசிக்கும்போது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து, தேவனுக்காக விசேஷித்த தியாகங்கள் செய்தவர்களை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 17-14 வாசிக்கும் போதும் திரும்பவும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம் சொல்லப்படுகிறது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட ஒரு ஆவிக்குரிய யுத்தம் காணப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த 3 குணாதிசயங்கள், கீழ்ப்படிதல் இருக்கிறதா, அந்த பெர்ஃபெக்ட் லைஃப் இருக்கிறதா, பரிசுத்தமான ஜீவியம் இருக்கிறதா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ள அழைக்கப்பட்ட ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 4வது நாமமாக இந்த நாளிலே மணவாளன் அல்லது பிரைட் குரூம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு இன்னொரு பெயர்
இன்னொரு நாமம் வேத புத்தகத்திலே மணவாளன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 62:5 முதலாவது வாசிக்கிறேன். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை முழுவதும் மணவாட்டி. சபையிலே பல கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தின் கடைசி பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு அனுபவமாக மாற வேண்டும். என்னவென்றால், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஆண்டவரே, உமக்கு கோடிக்கணக்கான மணவாட்டிகள் இருந்தாலும் நீர் மகிழும்படியான உமக்கு பிரியமான மணவாட்டியாக நான் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு அனுபவம். யோவான் 3:29 அந்த மணவாளன் என்கிற பெயருக்குடைய அர்த்தத்தை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மணவாட்டியை உடையவனே மணவாளன். அப்போ மணவாட்டியை உடையவனே மணவாளன். நீங்களும் நானும் அவரிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அனுபவம். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு யோவான் ஸ்நானகனை குறித்து பேசும்போது இப்படியாய் ஆண்டவர் சொன்னாலும் இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்க மணவாளனை மணவாட்டியை உடையவனே மணவாளன். நாம் மணவாட்டி என்பது உண்மையானால், அந்த தகுதி நாம் பெற வேண்டும் என்பது உண்மையானால், மணவாளன் நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம், நீங்களும் நானும் அவரில் வாழ்கிற ஒரு அனுபவம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 19-20 வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களோடு இருக்குவரை உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடு நாள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்று அந்த மணவாளன் மணவாட்டி அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து அவர் சொல்லும்போது, இங்கே உபவாசிப்பார்களா என்ற பதத்திற்கு மூல பதத்திலே துயரப்படுவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைக்கு துயரப்படாமல் இருந்தாலும் இன்றைக்கு ஆத்துமாக்கள், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து மணவாட்டிகளாகிய நாம் ஒரு நாளிலே அந்த மணவாளனோடு சேரப்போகிற நாம், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிற நாம், ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும துக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பொதுவாக இந்த நம்முடைய ஊர் பகுதிகளிலே திருமணங்களிலே மணவாட்டிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த நாட்களிலே பாலஸ்தீன தேசத்திலே இயேசு வாழ்ந்த காலத்திலே மணவாளன் முக்கியப்படுத்தப்பட்டார். எனவேதான் திரும்ப திரும்ப அந்த மணவாளன் என்கிற பதத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயத்தில் அந்த தண்ணீர் ரசமாக மாறின போது, அந்த ரசம் மிகுந்த சுவையாக இருந்தபோது பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை அழைத்து தான் சொல்கிறார், இந்த நல்ல ரசத்தை இதுவரை எங்கே வைத்திருந்தீர் என்று. இந்த வசனத்தை நான் எதற்கு சுட்டி காட்டுகிறேன் என்றால், மணவாளன் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட்டார். மத்தேயு 22 வாசித்து பாருங்க, 2வது வசனத்தில் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜா என்று அங்கேயும் மணவாளனை முக்கியப்படுத்துவதை பார்க்கிறோம். மத்தேயு 25:1 அந்த 10 கன்னிகைகள், 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், அந்த ஓமையை நம்ம வாசிக்கும் போது கூட மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் மத்திய ஆகாயத்திலே வருகிறார். அவருக்கு நீங்களும் நானும் எதிர்கொண்டு போகிற மணவாட்டிகளாக மாற வேண்டும். சங்கீதம் 19:5 வாசிக்கும்போது சூரியன் உதிக்கிறதை குறித்து ஆண்டவர் எழுதும்போது கூட என்ன எழுதுகிறார்? மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை பார்க்கும்போது அந்த சூரியன் எப்படி புறப்படுகிறதா? மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல. அதே நீதியின் சூரியன் ஒரு நாளிலே புறப்பட்டு வரப்போகிறார். அவருடைய மணவரையிலிருந்து மணவாட்டியை சந்திக்க வரப்போகிறார். நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். ஏசாயா 61:10 மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்வதற்கும், பொதுவாக நம்ம மணவாட்டியை தான் நம்ம நினைப்போம், அங்கு மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்வதற்கும் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். என்ன அலங்காரம்? அது ரட்சிப்பின் அலங்காரம், அது ஆவிக்குரிய அலங்காரம்.
அது நீதிக்குரிய அலங்காரம், அது பரிசுத்தத்துக்குரிய அலங்காரம். எசேக்கியேல் 16ஆம் அத்தியாயத்தில் 8லிருந்து 14 வசனம் வரை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீ நிர்வாணமாக இருந்தாய், நான் உன்னை நீ இரத்தத்தில் தோய்ந்து கிடந்தாய், உன்னை நான் சுத்தமாக கழுகி உன்னை குளிப்பாட்டி உனக்கு ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் உடுத்துவித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம். அவருடைய திரு ரத்தத்தினால நம்மை கழுகி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நமக்கு தந்து ஆண்டவரை குறித்து நாம் இவ்வளவு தூரம் பேசுவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசிக்கும்போது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இங்கே மணவாளனை ஆட்டுக்குட்டியாக காட்டி மணவாட்டியாகிய நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். மணவாளன் மணவரையிலிருந்து புறப்பட்டு வரப்போகிறார். அந்த 10 கன்னிகைகளில் 5 புத்தி உள்ள கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தது போல நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 வாசிக்கும்போது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து, அது அந்த மணவாளன் நமக்கு ஒரு விருந்து கொடுக்க போகிறார் மத்திய ஆகாயத்திலே. அந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். 22:20 வாசிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம், இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிறதை பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக, ஒரு ஜீவ தண்ணீராக, கர்த்தருக்கு ஒரு மணவாட்டியாக, அந்த தேவ ஆட்டுக்குட்டியைப் போல கீழ்ப்படுகிற பழுதற்ற மாசற்ற பரிசுத்தமான ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.